CNR ராவ் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்கின்ற அற்புதமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடத்தையே உருவாக்கியவர். தலை சிறந்த வேதி விஞ்ஞானி, இந்தியாவினுடைய நானோ தொழில்நுட்பத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுபவர். ஆனால் இப்போது அவர் இந்தியாவில் இல்லை. அதற்காரணத்திற்கு பிறகு வருகிறேன். நேஷனல் ரிசர்ச் ப்ரொஃபஸராக அறிவிக்கப்பட்டவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 92 பேட்டன்ட் வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய 68,000 ஆய்வு கட்டுரைகளின் மூலம் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறார். ஒய் ஷேப்டு நானோ டியூப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நானோ தொழில்நுட்பத்தின் முக்கியமான படிநிலையை இந்தியாவிலேயே எடுத்து வைத்தவர் CNR ராவ் அவர்கள். CNR ராவ் அவர்கள் இன்றைக்கு கார்பன் நானோ டியூப் தயாரிப்பதற்கான அனைத்து வகையான அறிவியல் ஃபண்ட் என்று அழைக்கப்படுகின்ற நிதிநிலையும் நிறுத்தப்பட்டு விட்டது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்று எழுதுகின்றார். தன் வாழ்நாளில் உலகம் முழுவதும் சென்று தான் திரட்டிய 9 கோடி சொத்தையும் வைத்துதான் அவர் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த அமைப்பு தீவிரமான பல வகையான சோதனைகளில் ஈடுபடுகிறது. ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்ஸை உருவாக்கியவர். அதிலும் குறிப்பாக லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்துகின்ற மின்கடத்திகளை உருவாக்கி கொடுத்தவர். நம்முடைய அறையினுடைய டெம்பரேச்சரிலேயே எப்படி மேக்னட்டிசத்தை நாம் நானோ மேக்னட்டிசமாக பயன்படுத்த முடியும் என்பதை இந்த உலகிற்கு காட்டியவர். ஒரு மேக்னட்டிசம் என்பது, ஒரு மேக்னெட் என்பது அணுக்களால் ஆனது, காந்தம். ஆனால் அந்த அணுக்களை துளைத்து கொண்டே போய் நானோ அளவிற்கு அந்த அணுவை சுருக்குகின்ற பொழுது அந்த காந்தம் வேறு வகையாக நடந்து கொள்கிறது என்பதை உலகிற்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் CNR ராவ். இப்போதும் நோபல் பரிசுக்காக அவர் காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் இப்போது ஜெர்மனியில் இருக்கிறார். இந்தியாவில் முழுக்க முழுக்க நவீன அறிவியலுக்கான ஆய்வுகள் நிறுத்தப்பட்டு விட்டன. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய தொகையை பசுமாட்டினுடைய சாணத்திற்கும் பசுமாட்டினுடைய யூரின் என்று நாம் அழைக்கின்ற மூத்திரத்துக்கும் அதை ஆய்வு செய்வதற்கும் அரசு ஒதுக்கிய பொழுது இந்த நாட்டிலிருந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியவர் CNR ராவ் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். மன்மோகன் அரசு CNR ராவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. இந்தியாவில் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது அறிவியல் அறிஞர் அவர். முதல் அறிஞர் CV ராமன், 2வது அறிஞர் APJ அப்துல் கலாம், 3வது அறிஞர் நம்முடைய CNR ராவ் அவர்கள்.